கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 18வது ஜுசுவில் அரை ஜுசு முடிவடைந்திருக்கிறது. இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டு, அதன் பிறகு சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு சூரத்துல் நூர் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நூர் என்ற அத்தியாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஆனால் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியிடத்தில் இப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு துஆவை அல்லாஹ் சொல்கிறான். வக்குல் நபியை கூறுவீராக, ரப்பி குஃபிர் வர்ஹம், என்னுடைய இரட்சகனே என்னை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம் என் மீது நீ இரக்கப்படுவாயாக, வ அன்த கைருர் ராஹிமீன், நிச்சயமாக நீ இரக்கமுள்ளவர்களிலே மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஒரு முஃமினை பொறுத்தவரை ரஹ்மத், மக்ஃபிரத், இந்த ரெண்டும் இன்றியமையாத ஒன்றாகும். அதை விட்டு நீங்கி இருக்க முடியாது. எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களின் மூலமாக இந்த துஆவை அதிகமாகவும் சொல்லித் தருகிறான். இதே அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களிலே ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, என்னுடைய இரட்சகனே, ஆமன்னா நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா எங்களை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னா எங்கள் மீது இரக்கப்படுவாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இதே அத்தியாயத்தில் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வேண்டக்கூடிய இன்னொரு துஆவையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்தில் ஒரு 3-4 துஆவை அல்லாஹ் சொல்லித்தாங்க. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் வச்சுக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய துஆக்கள் இதையெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறோம். குர்ஆன்ல சொல்லக்கூடிய துஆக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான துஆக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய இந்த கடைசி வசனம், அதற்கு முந்தைய வசனமாகிய ஆமனர் ரசூல், இந்த 2 வசனங்களையும் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இந்த 2 வசனங்களையும் ஓதக்கூடியவருக்கு அவருடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் போக்குவதற்கு இந்த 2 வசனங்கள் போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்.
அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வசனங்கள். காரணம் என்ன? முந்தைய வசனத்தில் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது. இரண்டாவது வசனத்தில் தன்னை அல்லாஹ்வுக்கு முன்பாக அடிமையாக்கி அல்லாஹ்வை எஜமானனாக்கி அல்லாஹ்விடத்தை கெஞ்சி கேட்கக்கூடிய அழகான துவா. ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் தவறிழைத்து விட்டாலோ, நாங்கள் மறந்து விட்டாலோ எங்களை நீ பிடித்து விடாதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்பிருந்த சமுதாய மக்களின் மீது நீ சுமத்திய சுமைகளைப் போல எங்களின் மீது நீ சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி, எங்களால் முடியாது என்று இருக்கக்கூடிய மிக பாரமான சிரமங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எங்கள் மீது நீ விதியாக்கி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, இந்த ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆனால் வஅஃபு அன்னா இருக்குது பத்தியலா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, எங்களின் பாவங்களை நீ அழித்து விடுவாயாக, மன்னித்து அழித்து விடுவாயாக. இது மக்ஃபிரத்தை விட உயர்ந்த தன்மை. வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். வர்ஹம்னா, எங்கள் மீது நீ இரக்கப்படுவாயாக. அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு காபிர்களுக்கு எதிராக நீ உதவி செய்வாயாக. நிச்சயமாக நீ எங்களுடைய பாதுகாவலனாக, காரியதரிசியாக, எங்களுடைய நேசனாக, எல்லா அர்த்தம் வைக்கலாம் மௌலானா என்பதற்கு, எங்களுடைய தலைவனாக நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லுகிறோம். அல்லாஹுடைய ரஹ்மத்து இல்லாமல் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாது. இங்க இந்த அத்தியாயத்தை பாருங்க, சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படி என்ன செய்வார்கள்? மூமின்டா என்ன, அவருடைய தகுதி என்ன, தன்மை என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுவார்கள், அந்த தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக நிற்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான கேளிக்கைகளை விட்டும் அவர்கள் புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். நல்ல விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க, கெட்ட விஷயங்களை விட்டும் விலகி விடுவார்கள், புறக்கணித்தவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், இன்னும் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய மர்மஸ்தானங்களை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இங்க சொன்னது ஃபுல்லா எல்லாமே அமல். ஒரு மூமின்னா எப்படி இருக்கணும்? அவர் ஒரு மூமினா இருக்கணும், ஈமான். இரண்டாவது அமலே சாலிஹாத், நல்ல அமல்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இருந்தா மட்டும் பத்தாது. இந்த சூறாவை ஃபுல்லா சொல்லிட்டு கடைசியா அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை கொண்டு முடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன ஈமான் இருந்தாலும் சரி, அமலே சாலிஹாத் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. எந்த ஒரு மனிதனும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இல்லா ஐயத கம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ் என்னை தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மூடிக்கொண்டாலே தவிர நானும் வெற்றி பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துஆவினுடைய வரிசையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய
வரக்கூடியவர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகள். ஆமன்னா வல்லதீன யகூலுன ஆமன்னா பிரப்பினா, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கும். அல்லாஹ் தஆலா ரெண்டு வகையான வசனங்களை இறக்கிறான். முஹக்கமாத்துடைய வசனங்கள், முத்தஷாபிஹத்தான வசனங்கள். வல்லதீன ஆமன், அந்த ஈமான்தாரிகள் இருக்கிறாங்க பாருங்க, நல்லவர்கள், எப்போதுமே நல்ல விஷயத்தை சிந்திக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா, எங்களுடைய இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைவசனம் அனைத்தையும் குல்லும் மின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்களுடைய இரட்சகரின் புறத்திலிருந்து அருளப்பட்டது என்பதை ஈமான் கொள்வோம் என்று சொல்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? வர்ராசிஹூன ஃபில் இல்ம், வர்ராசிஹூன ஃபில் இல்ம் யகூலுன ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா. உண்மையான அறிவாளிகள் யார் என்று சொன்னால், இறைவசனங்கள் அனைத்தையும் ஈமான் கொண்டு இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டது என்று ஈமான் கொள்வார்கள். வமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப். இதை அறிந்து கொண்டவர்கள் யார் என்றால் அறிவாளிகள் மட்டும்தான். அந்த அறிவாளிகள் கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று துஆ கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய உள்ளங்களை சருக வைத்து விடாதே, வழுக்க வைத்து விடாதே. எங்களுக்கு நீ ஈமானை கொடுத்ததற்கு பிறகு, ஈமான் கிடைச்சிருச்சுங்கிற ஒரு மமதை, ஆணவம், அகங்காரம் இருக்கக்கூடாது. ஒரு கோயில் வழியா போறோம், ஏதோ வேறு வணக்க ஸ்தலங்களின் மூலமா போறோம், அந்த பக்கமா போறோம், எல்லாரும் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து நம்முடைய மனசுல ஒரு என்ன வரணும்? இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படி நினைக்கணுமே தவிர, இதெல்லாம் வழி கெட்டு போயிட்டாங்க, நம்ம தான் நேர்வழியில் இருக்கோம், இந்த எண்ணம் மட்டும் யாருக்கு வந்துடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு வழங்கப்பட்ட ஈமான், நம்முடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது இருக்குமா இருக்காதா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் இந்த துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. எங்களுக்கு அந்த ஈமான் நிரந்தரமா இருக்கணும்னு சொன்னா, உன்னுடைய ரஹ்மத் எங்களுக்கு தேவை. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உலகத்துக்கு அனுப்பிட்டான். ஆனா அவங்க கேட்ட துஆ என்ன நினைச்சு பாருங்க. ஹவ்வாவை நான் சந்திக்கணும் யா அல்லாஹ் அப்படின்னு ஆதம் கேட்கல, ஆதமை சந்திக்கணும் யா அல்லாஹ் என்று ஹவ்வாவும் கேட்கல. ரெண்டு பேரின் பிரிவும் பயங்கரமான ஒரு சோகம் அவர்களுடைய உள்ளத்துல. ஆனா அந்த இணைப்பை பத்தி அல்லாஹ்ட்ட கேட்கல. சொர்க்கம் போயிருச்சு, திருப்ப எங்களுக்கு சொர்க்கத்தை அனுப்பு, அந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லாம போச்சு அல்லாஹ், இப்படிப்பட்ட பூமியில கொண்டு வந்து எங்களை வந்து நீ அனுப்பிட்டியே அப்படின்னு அவங்க கவலைப்பட்டு கேட்கல. அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. ரஹ்மத் மக்ஃபிரத் ரெண்டையும் தான் கேட்கிறாங்க. எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், சொர்க்கத்துல வச்சிருந்த சந்தோஷமா வச்சிருந்த எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சோம், ஆனா அந்த இப்லீஸ் சொன்னதை கேட்டோம், நாங்க எங்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டோம், கீழே வந்துட்டோம். இறைவா, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க சொர்க்கத்தை இழந்ததை பத்தி கவலை இல்லை. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்கலன்னு வச்சுக்க, வ தர்ஹம்னா, எங்களை நீ இறக்கப்படவில்லைன்னு வைத்துக்கொள், நாங்க லனகூனன்ன மினல் ஹாசிரீன், பெரிய நஷ்டவாளியா போயிடுவோம், எங்களை நீ மன்னிச்சிரு, எங்கள் மீது நீ இறக்கப்படு, அப்பதான் நாங்க வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ரெண்டு பேரும் துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பரிசுத்தமான மாமனிதர் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களாகிய நபிமார்களுக்கு அடுத்தபடியாக உள்ள அந்தஸ்து மிகுந்த பரிசுத்தமான மாமனிதர் யார்? அபூபக்கர். இதுல சந்தேகமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல தடவை நன்மாராயம் சொல்லப்பட்ட புனிதர். அபூபக்கருக்கு நிகரான ஒரு மனிதர் உலகத்துல இல்லை. அவருடைய ஈமானுக்கு நிகரான ஒரு ஈமான் வேறு யாருக்கும் இல்லை. அவர் செய்த நன்மைக்கு அதாவது ஈக்குவலான நன்மைகள் வேறு யாரிடத்திலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை திறந்த வெளி
ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில படுத்து கிடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே ஆயிஷா அம்மையார் வானத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது வானத்துல நட்சத்திரங்கள் செதறி கிடக்குது. நட்சத்திரங்கள், மேகமே இல்லைன்னு சொன்னா நட்சத்திரம் தெளிவா தெரியும்ல, அப்படி இந்த ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் அப்படியே தெளிவா தெரியுது. ஆயிஷா பார்த்துட்டு நபியினுடைய முகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்துல கிடக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு கிடக்குது பார்த்தீங்களா, இதை என்ன முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன முடியாது ஆயிஷா அப்படிங்கிறாங்க. உடனே ஆயிஷா அம்மையார்ட்ட மனசுல வருது, நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணணும். யா ரசூலல்லாஹ், என்ன முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் கிடக்கின்றன, என்ன முடியாத அளவுக்கு நன்மைகள், இந்த நட்சத்திரங்களினுடைய அளவுக்கு நன்மைகளை செய்த மனிதர் யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மையாருடைய மனசுல என்ன நினைச்சாங்க தெரியுமா? தன் தந்தையை தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அதன் மூலமா ஒரு பெருமிதம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நபி அவர்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, ஆயிஷா இதனாலதான் கேட்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறாங்களே இந்த மாதிரி கணக்கில் அடங்காத நன்மைகளை செய்த ஒரு மனிதர் இந்த உலகத்துல இருக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு அவங்க நினைச்சது என்ன? தன் தந்தையை சொல்லுவார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, உமர் இருக்கிறார் அப்படின்னாங்க. உமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே ஆயிஷா அம்மையாருடைய முகம் அப்படியே வாடி போச்சு. வாடி போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படி பேசாம இருந்தாங்க. ஆயிஷாவுடைய முகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன முகத்துல வாட்டங்கார தெரியுது, என்ன ஆச்சு, ஏதாவது கவலையா கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லை இல்லை, என்ன இருந்தாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, நபியே கேட்கிறாங்க, என்ன ஆயிஷா, இந்த நட்சத்திரங்களினுடைய அளவுக்கு கணக்கில் அடங்காத நன்மை செய்தவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும்போது உன் தந்தையை சொல்லுவேன் என்றுதானே நீ நினைத்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆமா யாரும் சொல்லலாம், நான் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா நீங்க உமர்னு மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ கேட்டுக்க, அந்த உமர் அல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய நன்மையை ஒரு தராசில் வைத்து அபூபக்கருடைய நன்மை இன்னொரு தராசில் வைத்தால் அபூபக்கருடைய நன்மைதான் அதிகமாக இருக்கும் கனத்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு அதிகமான நன்மைக்குரியவர்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் செய்த தியாகத்தை போல யாருமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த குடும்பமே சேர்ந்து நபி அவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த தன்மை வாய்ந்த மாபெரும் நன்மைக்குரிய சொர்க்கத்தை கொண்டு பல தடவை நன்மாராயம் சொல்லப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லிம்னி துஆஅன் அத்ஊ பிஹி ஃபீ ஸலாத்தி, எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்க, எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள், அந்த துஆவை நான் தொழுகையில கேட்கணும், அந்த துஆவை நான் தொழுகையில கேட்கணும், அந்த துஆவை எனக்கு கற்றுக்காதங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் யா அபூபக்கர், அபூபக்கரே இப்படி சொல்லுவீராக, அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم என்று நீ ஓதுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கத்தில் நம்ம சொல்றது இல்லை. நம்மிலே சில பேருக்கு அத்தஹியாத்து கூட சரியா தெரியுது. அத்தஹியாத்து ஓத தெரியுமான்னு உட்கார வச்சு யார்ட்டையாவது கேட்டோம்னு சொன்னா தெரிகிறது இல்லை. இங்க பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, வீட்டுக்கு போனதுக்கு பின்னால மனைவிட்ட நம்ம கேட்கலாம், அத்தஹியாத்து ஓத தெரியுமா? ஏன்னா அத்தஹியாத்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயம், தொழுகையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அத்தஹியாத் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கணவன் சரியா ஓதலைன்னு சொன்னா மனைவி சொல்லி கொடுக்கலாம், மனைவி சரியா சொல்லலைன்னு சொன்னா கணவன் சொல்லி கொடுக்கலாம், ரெண்டு பேருக்கும் சரியா தெரியாதுன்னு சொன்னா அதை ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட தன்மை அத்தஹியா. அதுக்கு அடுத்து ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம்
وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அதுக்கடுத்து இந்த துஆவை அவசியம் நம்ம தெரிஞ்சு போகணும். اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல ஓதுன துஆ நிறைய இருக்கு. اللهم إني أعوذ بك من عذاب النار عذاب القبر وأعوذ بك من عذاب جهنم وأعوذ بك من فتنة المحيا والممات اللهم إني أعوذ بك من فتنة المسيح الدجال. இந்த துஆவை நபி அவர்கள் ஓதிக்கிறார். اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أنت أعلم به مني فأنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. இந்த துஆவை நபி அவர்கள் ஓதிக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த ஒரு அழகான துஆ அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கதீரா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நிச்சயமாக நான் ஸலம்து நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். ஸுல்மன் கதீரா, நிறைய அநியாயம் செய்து விட்டேன், நிறைய பாவம் செய்து விட்டேன். சொல்லிக் கொடுக்கிறது யாரு? பாவமே இல்லாத பரிசுத்த நபி. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? யாருடைய நன்மை கணக்கில் அடங்காத நன்மையோ அப்படிப்பட்ட மனித புனிதருக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவா தான் இந்த துவா. யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அதிகமான அநியாயம் செய்து விட்டேன். துல்மன் கதீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. பாவங்களை மன்னிப்பது நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக், என்னை நீ மன்னிப்பாயாக. மன்னிப்பு என்பது உன்புறத்திலிருந்து தான் உண்டாக முடியும். வர்ஹம்னி, என் மீது நீ இறக்கப்படுவாயாக. இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீயே தான் கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். ரஹீம், இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய். இறந்து ஜனாசாவை கொண்டு போய் தொழு வைக்க போற நேரத்திலேயும் அவருக்காக கேட்க வேண்டிய துவா என்ன தெரியுமா? ரப்பிக்ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. ஆண் ஜனாசா ஒருத்தரா இருந்தா அவர் கேட்க வேண்டிய துவா என்ன? முதல் தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா, ரெண்டாவது தக்பீருக்கு பின்னால ஸலவாத், இப்ப நம்ம ஓதுன ஸலவாத், மூணாவது தக்பீருக்கு பின்னால அந்த ஜனாசாவுக்காக வேண்டி துவா. அந்த துவா என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா. ஒரு நீண்ட துவா இருக்கு. இது நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சுருக்கமா நம்ம ஓத வேண்டியது, அந்த ஜனாசாவுல கலந்து கொண்டதினுடைய அர்த்தமே என்னன்னு சொன்னா, அந்த ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய துவா. அந்த துவாவுல முக்கியமான இடத்தை வைக்கக்கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவர் மீது இறக்கப்படுவாயாக. வாஃபிஹி, அவரை நீ அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவாயாக. வக்ரிம் நுஸுலஹு, அவருக்கு சிறந்த பரிசுகளை தருவாயாக. அவசிய மதுகலகு, அவர் நுழையக்கூடிய இடமாகிய கபரை நீ விசாலமாக்குவாயாக. வகசில்ஹு பில் மாஇ வஸ்ஸலஜி வல் பரத், அவருடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்திடுவாயாக. அல்லாஹும்ம நக்கிஹி மினல் கதாயா கமா யுனக்க தௌபுல் அபியது மினத் தனஸ், வெண்மையான ஆடையை எப்படி பார்த்து பார்த்து சுத்தப்படுத்தப்படுமோ அதே போல அவரை தூய்மைப்படுத்தி விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த இஸ்லாம் மனிதனுடைய நலனின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறது. யாரோ மூத்தா போனாங்க நமக்கென்ன அப்படிலாம் இருக்க சொல்லல. ஒரு மனிதர் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு, அந்த தொழுகையில் கலந்து கொண்டு, அந்த ஜனாசா அடக்கப்படும் வரை அந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு திரும்புவாரையானால் 2 உஹது மலை அளவு நன்மை அவருக்கு கிடைக்கும். ஜனாசா தொழு வைக்கிற அளவுக்கு அவர் கலந்துகிட்டார் சொன்னா அவருக்கு 1 கீராத் நன்மை கிடைக்கும், 1 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ஜனாசாவுல கலந்து கொள்ளும் போது மனிதர்கள் எவ்வளவு அதிகமா கலந்துக்கிறாங்களோ அவ்வளவு நன்மை அவருக்கு கிடைக்கும், அவ்வளவு அவருக்கு துஆ கிடைக்கும். உலகத்துல வாழும் போது நம்ம எப்படிப்பட்ட செல்வங்களை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களை சம்பாதிக்கிறோம். யாரையோ சம்பாதிச்சு வச்சிருப்போம். ஜனாசா இங்க தொழுகை நடக்கும், எல்லாம் வெளியில நின்று பேசிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைங்க சுப்ஹானல்லாஹ், வாப்பாவுடைய ஜனாசா இங்க நடக்கும், மகன்காரர் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏன் தெரியுமா? அவர் குடிகாரனா இருப்பாரு,
வாழ்க்கையில மோசமான காரியங்களை செய்யக்கூடியவரா இருப்பாரு. அவர் பள்ளிவாசல்ல நுழைஞ்சாலே சில பேர் விபரீதமா பார்ப்பாங்க, விதர்ப்பமா பார்ப்பாங்க, வித்தியாசமா பார்ப்பாங்க. அதனால அவனுக்கு வெட்கம், ஆகா நம்மள மாதிரி ஆள் உள்ள நுழையக்கூடாது. நடமாடக்கூடிய மனிதனுடைய உருவத்தில் நடமாடக்கூடிய ஷைத்தான்கள் சில பேர் இருக்கிறான். அவனே அதான் சொல்லுவாங்கல்ல, மலைக்கு கூட பள்ளியாச பக்கம் ஒதுங்காதவன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், நம்ம குடும்பங்களை அப்படிலாம் காப்பாற்றணும். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஜனாசாவுக்காக வேண்டிய ஒரு பெரிய மக்கள் தொகை நமக்கா துவா செய்த நிலையில், அழுது கண்ணீர் வடித்த நிலையில் நம்ம ஜனாசாவை தொழுவிக்கிற நிலைமை வரும். அதுதான் நம்ம பெற்றிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து ரஹ்மத்தை கேட்க வேண்டும், மகுபிரத்தை கேட்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இறக்கப்படுவான் என்று. நாளைக்கு மறுமையில 2 மனிதர்கள் அல்லாஹ் தாலா முன்னால கொண்டு வந்து கேள்வி கணக்கில் நிறுத்துவான். ஒரு மனிதனுக்கு 2 பேரையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, தீர்ப்பு வழங்கிடுவானா, நரகத்துக்கு போக அப்படின்ட்டு. ஒரு மனிதன் என்ன செய்வானா, சொன்ன உடனே இனிமே நமக்கு எந்த வழியும் இல்லை, நம்ம தான் தீர்ப்பு வழங்கியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுவான். இன்னொரு மனிதன் பாருங்க, சுபஹான் அல்லாஹ், அந்த மனிதன் இப்படி கொஞ்ச நேரம் நிற்பானா, அல்லாஹ்வை இப்படி பார்ப்பானா, திரும்ப அல்லாஹ் ஒண்ணுமே சொல்லலைன்னு சொன்ன உடனே அப்படி கொஞ்சம் தூரம் நடப்பானா, நடந்துட்டு அப்படி ஏக்கத்தோட திருப்பி நின்று பார்ப்பானா, அப்புறம் கொஞ்சம் நடப்பானா, நடந்துட்டு திரும்ப இப்படி ஏக்கத்தோடு அப்படி பார்ப்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, இங்க வாப்பா, நீ ஏன் திரும்பி திரும்பி பார்க்கிறேன்னு கேட்பானா அல்லாஹ் தாலா. அந்த அடியான் சொல்லுவானா, நான் உன் ரஹ்மத்து மேல நான் ரொம்ப ஆதரவு வச்சிருக்கிறேன் அல்லாஹ், நீ ரொம்ப இரக்கமுள்ளவன், உலகத்திலேயே அந்த ஆசை எனக்கு இருந்துச்சு, நீ ரொம்ப ரஹ்மத்தானவன்கிற எண்ணம். இங்கேயும் என் மேல நீ ரஹ்மத் செய்ய மாட்டியா, என் மேல நீ இறக்கப்பட மாட்டியா, நீ என்னைய மன்னிக்க மாட்டியா அப்படிங்கிற ஏக்கத்தோடு உன்னை பார்த்தேன். நீ எந்த பதிலும் சொல்லலை. கொஞ்ச தூரம் நடந்தேன், அப்போ என்னுடைய நம்பிக்கை போகல, உன்னுடைய ரஹ்மத்து கிடைக்குங்கிற ஆதரவுல நான் திரும்பி திரும்பி பார்க்கிறேன் அல்லாஹ், வா சொர்க்கத்துக்கு போ. இதான் ரஹ்மத். நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியை விட அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ரஹ்மத்தின் ஆதரவு தான் நமக்கு மகத்தான ஒரு வெற்றியை தரும். அதனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய விஷயம், இந்த துவாவை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, என்னை மன்னிப்பாயாக, என் மீது இறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த அர்ஹமுர் ரஹீம் என்று சொல்லுங்கள், நீ இறக்கமுள்ளவர்களிலெல்லாம் மிக சிறந்தவன் சொல்லுங்க. வசீலா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு வசீலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அர்ஹமர் ரஹீமீன் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அந்த துஆ வெறுங்கையாக அனுப்பப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தானவன். அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தனக்கு எவ்வளவோ சிறப்பான பெயர்கள் இருந்தும் கூட தனக்கென்று எல்லா மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அழகான ஒரு திருநாமங்கள், 2 திருநாமங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், சாப்பிடுகிறேன், நுழைகிறேன், வெளியே போகிறேன், தூங்குகிறேன். இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய இந்த பிஸ்மில்லாவுல அல்லாஹ் தன்னுடைய தன்மை பெயர்கள்ல 2 பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான், ரஹ்மான், ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. சில விஷயங்களை இந்த உலகத்துல சாதாரணமா நம்ம செஞ்சிருப்போம், நாளை மறுமையில் அதனுடைய பிரதிபலிப்பு கிடைக்கும். அது என்ன தெரியுமா? இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும் என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா மட்டும் பத்தாது, மனிதர்களின் மீது, மற்ற மிருகங்களின் மீது, உயிரினங்களின் மீது இரக்கமுள்ள ரஹ்மத் நம்மிடத்தில் இருக்கிறோம்.
அந்த ரஹ்மத் இருந்தாதான் அந்த ரஹ்மத்தின் பிரதிபலிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு ரஹ்மத்தை தருவான். அவனுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா அடுத்த உயிரினங்களின் மீது, அடுத்த மனிதர்களின் மீது இறக்கப்பட வேண்டும். பூமியில் உள்ளவர்களின் மீது இறக்கப்படுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவான். இந்த ரஹ்மத் தான். இப்ப இந்த ஒரு மனிதன் திரும்பி திரும்பி பார்த்தான், கடைசியா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு சொல்றாங்கல்ல, அந்த ரஹ்மத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் உலகத்தில் ரஹ்மத்துடையவனாக இருந்திருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. இது ரொம்ப முக்கியமான பாடம் நமக்கு. அடுத்தவனுடைய ஒரு விஷயம் நம்ம காதுல கேட்டுட்டா 10-15 பேர்கிட்ட நம்ம சொன்னாதான் நமக்கு தூக்கமே வரும். அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்களா இல்லையா? முந்திலாம் ஆளை பார்த்து பார்த்து பேச வேண்டியிருந்துச்சு. ஊர்ல ஒரு முக்கியமான ஆலமரம் இருக்கும், பள்ளிவாசல்ல வெளி வராண்டா இருக்கும், சோம்பேறி மடம்னு ஒன்று இருக்கும், அங்க உட்கார்ந்து நல்லா பேசுவாங்க. முக்கியமா அது போறதே 4 பேரை பத்தி கழுவுறதுக்காக தான் போறது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு போனை எடுத்து இப்படி அந்த வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி ஒரு தட்டுனா வந்துருச்சு, 1000 பேருக்கு போய் சேர்ந்துடும், ஆயிரக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் போய் சேர்ந்துடும். அந்த விஷயம் உண்மையா பொய்யா இது என்ன விசாரிக்கிறதே கிடையாது. வந்துச்சு, அனுப்பியாச்சு, முடிஞ்சு போச்சு. கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. உலகத்திலே ஒரு முஸ்லிமின் குற்றம் குறைகளை யார் மறைப்பாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பார். இந்த தன்மை நாளை மறுமையில ஒரு சொர்க்கவாதியை வச்சு அல்லாஹ் தஆலா பேசுவோம். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியானை கூப்பிடுவான், அவன் பாவமெல்லாம் செஞ்சிருப்பான், கூப்பிட்டு எதிரில் உட்கார் அப்படிமா. அல்லாஹும் அந்த அடியானை மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய வகையில் ஒரு மூடி ஒரு கூடாரம் அமைக்கப்படும். உள்ளுக்குள்ள 2 பேர் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் கேட்பான், நீ இந்த பாவம் செஞ்சியா? ஆமையா அல்லாஹ். இன்ன பாவம் செஞ்சியா? ஆமையா அல்லாஹ். இன்ன பாவம் செஞ்சியா? அவன் செஞ்சதை மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான். இந்த அடியான் ஆமையா அல்லாஹ், ஆமையா அல்லாஹ், செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மனிதனால் மறுக்க முடியாது. கேட்கிறது யாரு? எல்லாம் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கேட்கிறான், மறுக்க முடியாது. அந்த அடியான் மனசுல நினைப்பான், இன்னைக்கு நான் அழிஞ்சேன், இன்னைக்கு நான் அழிந்தேன், இனிமே எனக்கு ஈடேற்றமே கிடையாது, எல்லா குற்றம் குறைகளையும் அல்லாஹ் ஆராய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் கேட்பான், உலகத்துல நீ இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சியே, யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பான். யாருக்குமே தெரியாது அல்லாஹ், நீ என்னை மறைச்சிட்ட. சரி, நீ உலகத்துல இத்தனை பாவம் செஞ்சிருந்தும் அதையெல்லாம் மறைத்து உன்னை கண்ணியப்படுத்தினேனே, அதே போல இங்கேயும் மறைத்து விட்டேன். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும் இருக்கட்டும், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்பா. நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்வான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல என்ன எழுதுறாங்க, முஃபஸ்ஸிர் தஃப்சீர்ல முஹத்திஸ்கள் என்ன எழுதுறாங்கன்னா, அந்த மனிதனிடத்தில் உலகத்தில் ஒரு மனிதனின் பாவ குறைகளை மறைக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துறான். அருமையான பெருமக்களே, உலகத்துல வாழும்போது மக்களின் மீது பாசம், பரிவு, இரக்கம், கருணை மிக மிக அவசியம். அடுத்தவர்கள் மான மரியாதை விஷயத்துல விளையாடிடவே கூடாது. நாளைக்கு மறுமையில நம்ம மான மரியாதை விஷயத்துல அல்லாஹ் விளையாடினான் என்றால் நம்மளால் தாங்க முடியாது. எனவே பேணுதல் மிகுந்த வாழ்க்கை, பாசம் மிகுந்த வாழ்க்கை, கருணை மிகுந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் நாளை மறுமையில் மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.